எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருப்பத்தூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். திருப்பத்தூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் சட்டமன்றம். ஃபர்ஸ்ட் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இவங்க கடந்த முறை இங்க செந்தில்குமார் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார். 47% ஓட்டு எடுத்து வெற்றி பெற்றிருக்கார். அவர் எடுத்து ஐயுஎம்எல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க 44% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் அவங்க ஒரு 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் எம்ஐஎம் இவங்கெல்லாம் ஓசி கட்சி கூட இங்க 1000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில இப்போ மீண்டும் செந்தில்குமார் கண்டெஸ்ட் பண்றாரு. ஐயுஎம்எல் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் ஐயுஎம்எல் எஸ்எஸ்பி சையத் ஃபரூக் பாஷா கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழ் முருகேசன் கண்டெஸ்ட் பண்றாரு. டிவிகே பட்டாசு வேலு கண்டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி பார்த்தோம்னா, இங்க நாயுடு சமூகம் 30% ஓட்டு இருக்கு. ஓகே, வன்னியர் 18% இருக்காங்க. முதலியார் 10% இருக்காங்க. முஸ்லிம் 8% இருக்காங்க. யாதவர் 2% இருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலி இந்த வாணியம்பாடி, ஆம்பூர் பெல்ட் முஸ்லீம் டாமினேட் பெல்ட். முஸ்லிம்ஸ் இங்க ஜெயிக்கணும். நம்ம எல்லாம் ஆம்பூர் பிரியாணி அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பெல்ட் அவங்க ஆட்கள் நிறைய பேருக்கு நம்ம டெக்னிக்கலி அவங்க ஜெயிக்கணும். பட் ஏன் திமுக தெரியும் முஸ்லீம் கன்சாலிடேஷன் அவங்க ஃபேவரபுளாக இருந்தும் வெற்றி பெற முடியல. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தும் வெற்றி பெறனா காரணம் என்னன்னா, இந்த தொகுதியை போலரைசேஷன் மதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஏன்னா இதே நீங்க திமுக உதயசூரியன் சிம்பிள் போட்டோம்னா, உதயசூரியன் சிம்பிளுக்கு அக்செப்டன்ஸ் அதிகம். ஸோ இதுல உதயசூரியன் வெற்றி பெற்று வந்திருக்கும். பட் ஏனி சின்னம்ன்றதால அந்த ஏனி சின்னத்துக்கு எல்லா இந்துஸ் மத்தியில் அக்செப்டன்ஸ் இந்த சரியா இருந்திருக்காது. இங்க அதிமுக வெற்றி பெற்று இப்பவும் திமுக ஒரு கேம்பிள் எடுத்து மீண்டும் ஐஎம்எல் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஐஎம்எல் கண்டெஸ்ட் பண்றது. பட் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இங்க என்னன்னா, இங்க தேமுதிக நிற்கிறது பெரிய டிஃபரன்ஸ், கூட்டணியில் இருக்கிறது பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா தேமுதிக நாயுடு சமூகத்துக்கு நல்ல க்ரௌட் இருக்கு. அவங்க நான் 30% நாயுடு ஓட்டிங் இருக்கிறது. தேமுதிக கூட்டணி திமுக பெரிய வேல்யூ இருக்கும். முன்னாடி நாயுடு ஓட்டு அதிகப்படியாக திமுக வந்திருக்கலாம். பட் இப்போ இந்த மாதிரி கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபைட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போக வாய்ப்பு நிறைய இருக்கு. இவங்க கரெக்டா அந்த ஐயுஎம்எல் கரெக்டா அந்த கேம்பெயின் பண்ணி ஃபுல்லா இது பண்ணா க்ளோஸா போகும். என்னை பொறுத்தவரை நான் ஐயுஎம்எலுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் இந்த தொகுதியில் நான் கொடுப்பேன். அடுத்து ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி. ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது திமுக தொடர்ந்து 2 முறை ஜெயிச்ச தொகுதி. இங்க திமுகவை சேர்ந்த ஏசி விஸ்வநாதன் தான் 2021 வெற்றி பெற்று 50% ஓட்டு எடுத்துட்டு அவருக்கு எதிராக அதிமுக அங்க ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் போட்டு நாசர் முகமது அவங்க 40% ஓட்டு எடுத்தாங்க. அப்புறம் நாம் தமிழர் மஹாருனிஷா அவங்க ஒரு இன்னொரு முஸ்லீம் வேட்பாளர் அவங்க ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் எஸ்டிபிஐ போராட்டி கண்டெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு 1800 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா வில்வநாதன் அதிமுக ஆர் வெங்கடேசன் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் பிசியா தௌஃபிக் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாங்க. தாவேக்கால ஒரு இம்தியாஸ் வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ திமுகவுக்கு ஒரு டென்ட் ஏற்படுத்த முடியும்னு 2 பேர் ட்ரை பண்றாங்க. பட் திமுக 50% இருக்கு. நீங்க இதே ஏசி வில்வநாதன் 19 இடைத்தேர்தலில் 55% எடுக்கிறாரு. 50% தொடர்ந்து 2 வாட்டி எடுத்திருக்காரு. இந்த தொகுதியில் சோசியல் பேக்கப் எப்படி பார்த்தோம்னா, இங்கேயும் நாயுடு கம்யூனிட்டி இங்க லார்ஜா இருக்காங்க. 28% இருக்காங்க. வன்னியர் 20% இருக்காங்க. வாணியம்பாடியோட வன்னியர் பாப்புலேஷன் இங்க அதிகம். முஸ்லிம்ஸ் 10%, வாணியம்பாடியோட முஸ்லிமும் கொஞ்சம் அதிகம். முதலியார் 7%, பறையார் 7%. ஸோ அந்த முஸ்லிம்ஸ் ஓவர்வெல்மிங் கன்சாலிடேஷன், நாயுடு கன்சாலிடேஷன் பறையர்ல திமுக கொஞ்சம் இங்க மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இப்போது இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி.
ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி வந்து திமுக கடந்த முறை வெற்றி பெற்றது. அதற்கு முன்னாடி இது தொடர்ந்து 2 முறை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வெற்றி. திமுக சேர்ந்த தேவராஜி இவங்க வந்து போன வாட்டி ஒரு க்ளோஸ் ஃபைட் கொடுத்து திரு வீரமணி அவர்களை வந்து கிட்டத்தட்ட 1100 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. 46% எடுத்திருக்க. வீரமணி வந்து 45% இப்படி எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் போன முறை 13,000 ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. இந்த முறை திமுக வந்து வேட்பாளர் மாத்திருக்காங்க. கவிதா தண்டபாணின்னு ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லேடி வேட்பாளர். பட் வீரமணியும் போன தடவை மிஸ் பண்ணது இந்த வாட்டி வெற்றி பெறணும் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்காரு. நாம் தமிழர் வந்து சசிகலா, டிவிக்கு முனிசாமி இருக்காங்க. இங்க இந்த தொகுதி பார்த்தோன்னா எங்கேயும் நாயுடு இங்க அதிகமா இருக்கு. 35% நாயுடு பாப்புலேஷன் இருக்கு. வன்னியர் 20% இருக்காங்க. முதலியார் 18% இருக்காங்க. ஆதி திராவிடர் 13%, கிறிஸ்டின் 13% இருக்காங்க. இங்க பார்லிமெண்ட் செக்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா இது வந்து திருவண்ணாமலை பார்லிமெண்ட்ல வரும் இந்த தொகுதி. அங்கேயே நீங்க வந்து ஜோலார்பேட்டையை பொறுத்தவரை இங்க வந்து அதிமுகவுக்கு ஒரு சின்ன அது கம்பைன் ஓட்டு அதிமுக பாமக வந்து திமுகவோட அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த தொகுதியில அந்த அளவுக்கு KC வீரமணி தொகுதி ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் திமுகவோட ஒரு பிளஸ் இங்க என்னன்னா, இப்போ தேமுதிக ஒரு கூட்டணி பெரிய வேல்யூ ஆடிங்க கொடுக்குமா என்பதுதான் பெரிய நம்ம செக் பண்ணி பார்க்கணும். KC வீரமணி வந்து தேமுதிக இல்லாமலே ஓரளவுக்கு ஓட்டு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள நபர் தான் அது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கிளவுட் உள்ள ஒரு எக்ஸ்மினிஸ்டர் அவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு வந்து தேமுதிக கூட்டணி வீரமணிக்கும் 55% போகிறாரு. ஸோ ஓரளவுக்கு இவருக்கே இண்டிவிஜுவல் கிளவுட் அப்படி இருக்கிறதால இந்த தொகுதியில வந்து நான் வீரமணி மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான். அவங்க 2021 தோத்து போன வீரமணி இந்த மாதிரி வெற்றி பெற்றுவார் தான் நான் நினைக்கிறேன். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்து கடந்த 2 முறை திமுகவை சேர்ந்த நல்ல தம்பி வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ கடந்த முறை வந்து நல்ல தம்பி வந்து 52% மூலத்துக்கு அவருக்கு எதிராக பாமக வேட்பாளர் போட்டிருக்காங்க. TK ராஜா வந்து நாம் தமிழர் 12,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக இங்க 2,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த முறை நல்ல தம்பி நிற்கிற அவருக்கு எதிராக அமமுக வேட்பாளர், நாம் தமிழர் ஒரு ஆறுமுகம் வேட்பாளர் இருக்காங்க. அப்புறம் TVக்கு திருப்பதியின் வேட்பாளர் இருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து அதிமுகவுக்கு ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் வீக்கான ஒரு ஏரியா தான். 2014 40% எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் 11 55% எடுத்திருக்காங்க. பட் 21 கண்டெஸ்ட் பண்ணல. இப்போவும் வந்து அமமுக தான் கொடுத்துருக்காங்க. அமமுகவுக்கு இந்த பெல்ட்ல பெருசா ஓட்டு இருக்காது. ஸோ என்னோட பார்வையில வந்து திமுக கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இங்க வந்து சோசியல் செட்டப் எப்படி இருக்குன்னா, திருப்பத்தூர்ல பொறுத்து இங்கே நாயுடு 23% இருக்காங்க, முதலியார் 21% இருக்காங்க, வன்னியர் 20% இருக்காங்க, ஆதி திராவிட 20%, முஸ்லீம் 10% இருக்காங்க. ஸோ முஸ்லீம் கன்சாலிடேஷன் திமுக ஃபேவரபுளாக இருக்கு. கண்டிப்பா இங்க நல்ல தமிழ் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இருக்குன்னு நான் பண்றேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், சோலார்பேட்டை. இதுல திருப்பத்தூர் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், வாணியம்பாடி திமுக, ஆம்பூர் திமுக, சோலார்பேட்டை அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா உங்களுடைய கள நிலவரத்தை சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் ஒரு மாற்றம். நன்றி.